தேவ ஆவியானவர் நம்முடைய வார்த்தையை கொண்டு சபைகளுக்கு பேசும் பொழுது நம் காதுள்ளவர்களாகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போல விடிவெள்ளி எங்களுடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போல தீர்க்க தரிசனமான தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக் கொள்வது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று உங்களுக்கு உங்களுடைய வார்த்தையினாலே கட்டளையிட்டு இருக்கிற அன்பின் பரம தேவனை அப்பா, எங்களுக்கு தந்த நல்ல உபவாச நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஏறெடுத்த ஜபங்களை கர்த்தர் தயவாய் கேட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் திரும்ப இருக்கிறோம். நாங்கள் இதில் வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை அப்படியே தியானிக்கவும், அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்கிற இந்த மென்மையான சத்தியத்தை நாங்கள் ஆழமாய் உங்களுடைய இருதயத்திலே ஊன்ற கெட்டவும் இந்த விசுவாசத்திலே பலப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிற அடியனை மறைத்து ஆவியானவர் முற்றிலுமாய் ஆட்கொண்டு ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாளிலும் செய்திக்கான வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை தேவ ஆவியானவருடைய நடத்துகளின்படி ஒரு சில காரியங்களை நம் வேதத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாம் தியானித்ததற்கு பின்பாக நமது ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக திரும்புவது அது நலமாய் இருக்கும் என்று எனக்கு ஆவியை நடத்துதல் இருக்கிறபடினாலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களிடத்திலே நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களின் 1வது நிருபம் 10வது அதிகாரத்திலே ஒரு அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த எல்லா காரியங்களும் அது அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாய் நடைபெற்றது. முடிவு காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அதை எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த காரியங்கள் அது எவ்விதமாய் நமக்கு திருஷ்டாந்தங்களாக முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் விழுந்து போன காரியங்களில் அவர்கள் அவிசுவாசமாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போன இடங்களில் நாமும் விழுந்து போகாதபடிக்கு தேவ ஆவியானவரை பற்றிக்கொண்டு நம்முடைய கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தினால் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்பதையும், எகிப்திலிருந்து இந்த உலகம் என்கிற எகிப்திலிருந்து வெளியே வந்த நாம் இந்த உலகமாகிய எகிப்து என்கிற உலகத்தின் ஆசா வாசங்களுக்கும் உலகத்தின் வழிபாடுகளுக்கும் தேவனச்சு இருந்த நாம் எப்படியாக உலகத்தை விட்டு எகிப்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டோம் என்பது அது மாத்திரம் அல்லாமல் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களிலே யோசுவா காலேப் என்கிற இரண்டு பேர் மாத்திரம், யோசுவா காலேப் என்கிற 2 பேர் மாத்திரம்தான் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு புறப்பட்ட ஜனங்களே 2 பேர் மாத்திரம்தான் போனார்கள். அவர்களுக்கு இருக்கிற ஒரு மேன்மையான என்னவென்றால் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மீது விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். தாங்கள் விட்டு
வந்த எகிப்தை எந்த நேரத்திலும் அவர்கள் நினைவு கூறவே இல்லை. அதுதான் ஒரு இடத்துல மென்மையா காணப்பட்டது. அந்த யோசுவாவுக்கும் காலேபும் எந்த இடத்திலையும் தேவனுடைய வார்த்தைக்கு மீறின ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் தாங்கள் விட்டு வந்த எகிப்தை துளி அளவு கூட நினைக்காதவர்களாய் அந்த யோசுவாவும் காலேபும், எப்ராஹிம் கோத்திரத்தில் இருந்த மன்னிக்கவும் யூதா கோத்திரத்தில் இருந்த எப்புனையின் குமாரனாகிய காலேபும், எப்ராஹிம் கோத்திரத்தில் இருந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவும் அவர்கள் எகிப்திற்கு அடுத்த காரியங்களில் தங்களுடைய சிந்தைகளை செலுத்தாமல் முற்றிலுமாய் எகிப்தை விட்டு வந்த ஜனங்களாகவே அவர்கள் மாறினது நிமித்தமாக கானான், வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாக பிரவேசித்ததையும், அது மாத்திரமல்ல யோசுவா ஜனங்களை வழிநடத்தி கொண்டு சென்றதையும், காலேப் அநேக யுத்தங்களின் மூலமாக அவர்களுக்கு எதிராக இருந்த சத்துருக்களை முறியடித்ததையும் நம் வேதத்திலே வாசிக்க முடியும் பிரியமானவர்களே. அப்படியானால் இந்நாட்களிலே வாழ்கிற நாம், பரம கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ளாக நாம் சென்றுவிடக் கூடாது என்பதை நாம் முதலாவது தியானித்து விட்டு அதற்கு பின்பாக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்குள்ளாக நாம் செல்வது அது நலமாயிருக்கும். திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புத்தகம், உபாகமம் 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 13 முதல் 3 வசனங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. இந்த சொப்பனக்காரன் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை என்ன பண்ணணுமா? கேளாதிருப்பீர்களாக. பிரியமானவர்களே, இந்நாட்களிலே உங்களுடைய கைகளில் எழுதி கொடுக்கப்பட்டபடியான வேதாகமும் இந்த உபாகமும் எழுதின நாட்களில எல்லா ஜனங்கள் கைகளிலும் கிடையாது. அப்போ அவர்கள் தேவனை எப்படி அறிந்திருந்தார்கள் என்றால் தேவனுக்கு உருவமும் கிடையாது. அதனால தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது மலைகளிலே அக்கினியின் மூலமாக தேவன் பேசும் பொழுது நீங்கள் சத்தத்தை கேட்டீர்களே அல்லாமல் வேறு எந்த உருவத்தையும் என்ன பண்ண வேண்டிய காணவில்லை என்பதை தீர்க்கமாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லினார்கள். அதை சொல்லிட்டுதான் உங்களுக்கு சுரூபத்தையும் என்ன பண்ணக்கூடாது, விக்கிரகத்தையும் உருவாக்க கூடாது என்பதை தேவன் தீர்க்கமாய் வெளிப்படுத்தி தன்னுடைய வார்த்தையை கொண்டுதான் ஜனங்களோடு இடைபெறுகிறதையும், இந்த வார்த்தையின் மீது இருக்கிற விசுவாசத்தை தான் நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் தேவன் திட்டமும் தெளிவுமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழகாய் வெளிப்படுத்தி இருந்தார். இந்நாட்கள்ல பாருங்க, தேவனுடைய வார்த்தையாகிய வேதம், அவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேதம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு சொப்பனக்காரனாகிலும் இந்த வார்த்தைக்கு விரோதமா சொன்னா என்ன பண்ணக்கூடாது? வேதத்துல போட்டிருக்கு, நம்ப கூடாது. அவன் ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லியும் அவன் சொன்ன அற்புதமும் அடையாளமும் நடந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த வார்த்தையை மீறி அவர்கள் பிரசங்கிக்கிற தேவனை நம்ப கூடாது என்பதை ஆழமாய் உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தேவன் நமக்கு கொடுக்கிற போதனைகள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும். மாறாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அனுபவத்தை தேவனுடைய வார்த்தையின் போதனைகள் என்று போதிப்பதற்கு வேதாகமத்திலே தேவன் தன்னுடைய எந்த ஒரு தாசர்களுக்கும் இடம் அளிக்கவே இல்லை. இந்த வேதத்தை மிஞ்சின வெளிப்பாடையும் வேதத்திற்கு மீறின, வேதத்தின் வார்த்தைகளை மீறின எந்த ஒரு காரியத்தையும் தேவன் அனுமதிக்கவும் இல்லை, அவர் அதை அங்கீகரிக்கவும் இல்லை. அவருடைய தாசர்கள் ஒருவேளை மற்றவர்கள் செய்திருக்கலாம், அவர்கள் எல்லாருமே கள்ள தீர்க்கதரிசிகள் என்றும் கள்ள சொப்பனக்காரர் என்றும் தான் இந்த உபாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்துல கூட எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை முதலாவது நாம் நம்முடைய செய்திக்கு முன்பாக நாம் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தேவன் ஆதி காலம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட வரைக்கும் இந்நாட்களில் வாழ்கிற நமக்கும் தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டுதான் நம்மோடு கூட இடைபெறுகிறார். தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நமக்கு கிடைக்கிற ஒரு அடையாளமோ அல்லது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவமோ அது வேதத்தினுடைய வார்த்தைக்கு ஒவ்வாறதாக இருக்குமே ஆகி
அது தேவனால் உண்டானது அல்ல என்பதை நீங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய சத்துருக்களை முறியடிப்பதற்கு தேவன் அநேக விதமான அனுபவங்களுக்கு மேலாக ஜனங்களை வழிநடத்தி இருக்கிறார். தாவீது என்கிற ஒரு இளைஞருக்கு, ஒரு வாலிபனுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் வழங்கப்பட்ட பின்பாக கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்ட பின்பு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை பிடித்து அலைக்கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது இந்த அசுத்த ஆவி அவனை விட்டு, இந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கிச்சு என்று நாம் வாசிக்கிறோம். அதை பிடித்துக் கொண்டு ஒருவேளை சுவிசேஷ சொல்லிட்டு நம்ம கிட்டாரோட இறங்கிடலாமா? அசுத்தாவிகளை விரட்டுவதற்கு தேவன் இப்படிதான் பயன்படுத்துறார் அப்படின்னு இல்லை பிரியமானவர்களே. அவன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார் என்பதுதான் அங்க இருக்கிற காரியம். அவன் தன் மேல் இருக்கிற தேவனுடைய ஆவியானவரை முழுவதுமாக விசுவாசித்தான். அதுதான் காரியமே தவிர அவர் கித்தார் வாசித்ததோ இல்ல அவர் பாடல் பாடினதோ அந்த இடத்துல என்ன கிடையாது, காரியம் கிடையாது. கித்தார் வாசிக்கிறதுக்கும் சுரமண்டலமே இன்று போடப்பட்டிருக்கிறது. சுரமண்டலத்துக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு இந்நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவியை தான் சொன்னேன். அவரோட பாடல்கள் மூலமாகவோ அல்லது நான் இருக்கிற அநேக காரியங்கள் மூலமாகவோ இந்த பிசாசுகள் விரட்டப்படுகிறதா? இல்லை பிரியமானவர்களே. பிசாசுகள் பயப்படுகிறது தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனிடத்தில் இருந்து வெளிவருகிற வார்த்தைகளுக்கு, அந்த வார்த்தை மீது அவன் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு தான் பிசாசுகளும் சரி, எந்த ஒரு சத்துருவின் கிரியிலும் சரி, இதற்கு தான் பயப்படுகிறதே தவிர வேறு எந்த காரியத்திற்கும் பயப்படுவதாக நம்முடைய சத்திய வேதம் சொல்லவில்லை. வேலையில் யோசபாத்தின் காரியங்களை சொல்லலாம். 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தில் நீங்க சொல்லப்பட்டதை சொல்ல, அவன் பாடல் பாடுவதற்கு லேவியர்களை துதித்து பாடுவதற்கு முன்னாக நிறுத்தினா அவர்கள் துதித்து பாட ஆரம்பித்த பொழுது நாம அம்மன் மூவாதர்கள் எல்லாருமே சத்துருக்கள் சிதறடிக்க போகப்பட்டதை சொல்லியிருக்கான். ஆனா அதற்கு முன்பாக அதுல தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்படும். திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகவும் 20வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது 20வது வசனம், அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று என்ன சொல்றாரு பாருங்க, யோசபாத்தினுடைய வார்த்தைகள். யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை ஒரு 7 வசனத்துக்கு 4 வசனத்துக்கு முன்பாக போனீங்க அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியானவர் யோசபாத்தினிடத்தில் வந்து தேவன் எவ்விதமான வார்த்தைகளை, இந்த சத்துருக்களிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவதை எவ்விதமாய் தேவன் உனக்கு இந்த யுத்தத்தை தேவனை செய்கிறவர், நீ செய்ய மாட்டாய் என்று தேவ ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ஜனங்களிடத்தில் யோசபாத்தினிடத்துல பேசுகிறதை நாம் 15வது அதிகாரம் 20வது அதிகாரம் 15வது வசனம் 16 17 வசனங்களிலே நாம் தெளிவாய் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அங்கு வார்த்தை அனுப்பப்படுகிறது, அந்த வார்த்தை மீது விசுவாசம் வைக்கப்படுகிறது. இந்த விசுவாசத்தினால் அவர்கள் துதித்து ஜெயத்தை கண்டவர்களாக துதித்து பாடினார்கள். அப்பொழுது தேவனுடைய ஜெயம் அந்த இடத்துல, சத்துருக்கள் மீதான தேவனுடைய ஜெயம், தேவ ஜனங்கள் மீதுக்கான ஜெயம் அந்த இடத்துல காணப்பட்டது. அப்படியான நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது எல்லாமே எதை சார்ந்துதான் இருக்கு? வார்த்தையை சார்ந்துதான் இருக்கு. நாங்க அடுத்து நம்முடைய செய்தியை எதை குறித்துதான் தியானிக்க இருக்கிறோம்? இந்த வார்த்தையை குறித்துதான் இருக்கிறது. ஒருவேளை எளியாருடைய காரியத்தை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எதற்காக நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன் என்றால், ஆவியினால் நடத்தப்பட்டு இந்த வார்த்தையை நாம் அசட்டை பண்ணி விடாதபடிக்கு, இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பிரியமானவர்களே சொல்லலாம். அந்நாட்கள்ல செல்போன் கிடையாது, டிவி கிடையாது. அதனால அவர்கள் வந்து அழகா அந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது என்று நீங்கள் சொல்ல ஏது உண்டு. அதே சொல்றேன், அந்நாட்கள்ல எல்லாருடைய கையிலையும் வேதம் கிடையாது. அந்நாட்கள்ல மொபைல் எப்படி கிடையாதோ, டிவி எப்படி கிடையாதோ, அந்நாட்கள் எல்லாருடைய கைகளிலும் வேறு கிடையாது. ஜபாலயங்கள்ல மாத்திரம் அல்லது சபை குடிவருகிற போது மாத்திரம்தான் நிருபங்களிலும் வாசிப்பார்கள். எல்லார் கையிலும் கிடையாது. அப்ப பாருங்க, எவ்வளவு பாவத்திற்கு அடுத்த கிரியைகள் பெருகி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையும் இன்னைக்கு எத்தனை விதமான டிரான்ஸ்லேஷன்ஸ், மொழிபெயர்ப்புகள், எத்தனை விதமான மொழிபெயர்ப்புகள் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? இந்த வார்த்தையை விட்டு விலகிவிடக் கூடாது. இதற்காக எத்தனை பேர் இரத்த சாட்சிகளாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதற்காக எளியவர்களுடைய காரியத்தை கூட பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே அவன் தகர்க்கப்பட்ட
கர்த்தருடைய பலிபீடத்தை, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டதற்கு பின்பாக, அதிலே அந்த காளையை பிண்டங்களாக வெட்டி வைத்ததற்கு பின்பாக எலியா ஏறெடுக்கிற ஜெபத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். 36வது வசனம் 1 ராஜாக்கள் 18:36, அன்பிபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் எப்படி செய்த நான் கண்ட தரிசனத்தின்படி அல்ல, உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க கொள்ளும். அப்ப எலியா அந்த காரியங்களை செய்தது கூட பிரியமானவர்களே எலியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையின்படிதான். நீங்க 17வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கூட அழகா வரும். 2வது வசனம், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிடுச்சு. அப்ப பாருங்க, அது எலியாவா இருந்தாலும் சரி, எலிசாவா இருந்தாலும் சரி, நாட்கள்ல வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தையை மிஞ்சின ஒரு காரியத்திற்கு நம் இடம் கொடுத்து விடாதபடிக்கு, இந்த காரியத்துல நாம் ஆழமாய் இருக்க, இந்த காரியத்தில் ஆழமாய் வேரூன்றி காணப்பட தேவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த வேதத்தின் காரியங்களை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதத்திற்கு புறம்பாக பேசுகிற, அது எந்த மன்னனா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், இடம் கொடுக்கவே வேண்டாம். இப்படி ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தேவன் எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருக்கிறாரு. என்னையே பலியா இருக்கிறேன், வேதம் தேவனுடைய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு நான் ஜபத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம கொடுத்தாங்க. இப்படியாகத்தான் நம்முடைய ஊழியம் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இதற்காகவே நம்முடைய ஊழியம் எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு உபதேசிக்கிறவனாய் இருந்தால் நீங்க என்ன என்னன்னு சொல்லுவீங்க? பதில் சொல்லுங்க. நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? வேதத்தை ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து கர்த்தர் எனக்கு இதை காண்பித்து கொடுத்தார், இதன்படிதான் நாம் ஜெபிக்க போறோம், இதன்படிதான் நம்முடைய ஊழியம் இருக்க போகிறது என்று நான் இந்த ப்ளூ பிரிண்டையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியத்தையும் வைத்துக் கொண்டு நான் பேசுவேன். ஆனால் என்ன நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இது கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது அல்ல. ஏன்னா என்றைக்குமே தேவன் நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக, நான் எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்கு விரோதமாக நடப்பிப்பது எல்லாமே நான் தெளிவாக நான் வேதத்திலிருந்தே சொல்ல முடியும், அது பிசாசினுடைய வேலை. இந்த வேதத்திற்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் அது பிசாசினுடைய வேலை. வேதத்திற்கு மாறாக பேசுகிற எல்லாமே அது பிசாசினுடைய வேலை என்று ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி கொண்டு வர பாருங்க வார்த்தை, சாகவே சாவதில்லை. அப்ப வார்த்தைக்கு விரோதமாக வருகிற, வார்த்தைக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா வெளிப்பாடுகளும் அது பிசாசின் இடத்தில் இருந்தேதான் வருகிறது. பிரியமானவர்களை, வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதான் உபாகமத்தின் புஸ்தகத்திலே தேவன் எழுதி வச்சிட்டாரு. ஒரு தீர்க்கதரிசியானாலும் ஒரு சொப்பனக்காரனாலும் எழும்பி வேறு தேவர்களை சேவிப்போம் என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பிப்பேன் என்று சொல்லி அவன் சொன்ன அற்புதமும் அடையாளமும் அப்படியே நடந்தாலும் கூட எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வருகிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம், நம்ப வேண்டாம், கீழ்ப்படிய வேண்டாம் என்று இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை திருப்பும்படியாக இந்த தேவ ஆவியானவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த வார்த்தை என்பது சாதாரணம் அல்ல. வேதத்தில் ஒரு பெரிய வெளிப்பாடு. அவர்கள் மேசியாவிற்காக, அபிஷேகம் பண்ணப்பட்டதற்காக, கிறிஸ்துவிற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எதை நம்பி அப்படின்னா அந்த வார்த்தையை நம்பிதான். தேவன் எழுதி கொடுத்த ஆதியாகமத்திலிருந்து ஸ்திரீனுடைய வித்து எவ்விதமாய் வெளிப்பட போகிறது என்று கொடுக்கப்பட்ட அந்த முதல் தீர்க்க தரிசனத்தில் இருந்து அவர்கள் மல்கியா புஸ்தகம் வரை, மீகாவிலே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே யூதேயாவின் பிரபுக்களில் சிறியதல்ல என்று சொல்லப்பட்ட மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கட்டும், மல்கியாவிலே வனாந்தரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்று சொல்லி அவர்களுடைய பிதாக்களுடைய இருதயத்திடம் பிள்ளைகளுக்கு நேராக, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு நேராக எழுதுவார் என்று யோவானை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கட்டும், அவர்கள் எந்த உருவத்தையும் பார்த்து நம்பவில்லை. அவர்கள் நம்பினது எல்லாமே, கிறிஸ்து வருவார் என்று நம்பினது எல்லாமே இந்த வார்த்தையின் அடிப்படையில தான்.
இந்த வார்த்தையின் அடிப்படையில தான் அவர்கள் நம்பினார்கள். அதனால வார்த்தைக்கு மிஞ்சி வருகிற ஒரு காரியம் எங்கே பிரசங்கிக்கப்பட்டாலும் அதை கேட்காதபடிக்கு உங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்கள். இல்லைன்னா நம்மிடத்தில் வாஞ்சை அதிகமாய் இருக்கிறது. நாம் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிடத்துல அதிகமாய் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அது சத்தியத்தின்படி அந்த வாஞ்சை இல்லாவிட்டால் நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே இந்த வார்த்தையை தாண்டி சென்று விட வேண்டாம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 138வது சங்கீதம். 138வது சங்கீதத்தை எடுக்கும் பொழுது நமக்கு 8வது வசனம் ஞாபகத்துக்கு வந்துடும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனா முதல் 2 வசனங்களை அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், கவனிக்க தவறினா. 2வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை என்ன பண்ணுவோம், துதிப்பேன். அதை சொல்லிட்டு உங்களுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், உங்க வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆங்கில வேதாகத்திலே above all the name என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சகல பிரஸ்தாபம், இந்த உலகத்துல மேன்மையாய் எந்த காரியத்தை கருதினாலும் அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது, அது எவ்விதமாக வெளிப்படுகிறது என்பதை அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்ப தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், தான் உண்டாக்கின எல்லாவற்றிலும் அதில் இருக்கக்கூடிய எல்லா மேன்மையும் எல்லா கனத்திற்கும் உரிய எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லிட்டுதான் 8வது வசனத்துல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பதான். எப்படிப்பட்ட தன்னுடைய ரட்சிப்பிற்கு அடுத்த காரியங்களை சங்கீதக்காரர்கள் அடுத்தடுத்த வசனங்களிலே கூறிவிட்டு கர்த்தரின் மகிமை பெரிதா இருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வெளியே பாடுவார்கள். இந்த ராஜாக்களை குறித்து அடுத்து சொல்லி நம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை மீட்பித்து என் சத்துருவின் கோபத்திற்கு விரோதமாக ஒரு கையை வைத்து ஒரு வலதுகரம் என்னை ரட்சிக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒரு கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாது இருப்பீராக என்று சொல்லும் பொழுது வார்த்தையை மகிமைப்படுத்திட்டு தான் அதுக்கு அடுத்து இவ்வளவு காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவன் தன்னுடைய வார்த்தையை மீறுகிறவர்களை தேவன் கண்டியாமல் விடார் என்றுதான் வேதத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிற அல்லது தன்னுடைய வார்த்தையை மீறி நடக்கிற யாரையுமே தேவன் மதிப்பதாக, தேவன் அவர்களை கணக்கிலே கொள்வதாக இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல கூட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவிகளை துரத்துகிறவர்களையும் அற்புத அடையாளங்களையும் செய்கிறவர்களே கூட கிறிஸ்துவானவர் அவர் இயேசுவை கர்த்தரானவர் அந்த நாட்களிலே அவர்களை அறியேன் என்று அக்கிரம செய்கைக்காரரே என்கிட்ட அகன்று போங்கள் என்று சொல்லி உங்களை அறியேன் என்றுதான் சொல்றாரே தவிர அவர்களை மெச்சிக்கொண்டதாக நமக்கு பார்க்க முடியல. ஆனா யார்தான் மெச்சிக்கொள்ளப்படுவார்கள் என்றால் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் கடைசி 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது தங்களுடைய அஸ்திபாரத்தை போட்டவர்கள் மாத்திரமே, கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய அவருடைய வார்த்தையின்படி கண்மலையின் மீது தங்களுடைய அஸ்திபாரத்தை போட்டவர்கள் மாத்திரமே நிலை நிற்பார்கள். எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை கிறிஸ்துவின் மீது இருக்கிற அஸ்திபாரத்தை எவ்வளவு ஆணித்தனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கிறிஸ்துவை எடுத்து சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிரியமானவர்களே, நீங்க வார்த்தையை மீறினீங்கன்னா தேவனை மீறதா அர்த்தம். யோவானுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாட்டை பரிசுத்த ஆவியானவர் அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமா இந்நாட்களில் உலகத்தின் முடிவு காலத்தை வாழ்கிற நமக்காகவும் நம்முடைய கைகளில் கிடைத்தது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுகளோடு மத்திய ஆரம்பிக்கிறது. யோவான் எதிரமாய் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறான் என்பதன் மூலமாக மார்க் எழுதின சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே யோவானுடைய பிறப்பும் கிறிஸ்துவனுடைய பிறப்பும் எப்படி முன்னறிவிக்கப்படுகிறது, அவர் மனுஷகுமாரனா எவ்வாறு இந்த உலகத்தில் வந்தார் என்பது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அவர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை முதல் வசனத்திலே காண்பித்துக் கொடுக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த பிகினிங் அப்படின்னு ஆதியிலும் தானே இருக்க. இதே வசனத்துல இதே மாதிரியான தொடக்கத்தை எதுல பார்க்க முடியும்,
ஆதி ஆகமத்துல பார்க்க முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்றுதான் 2வது வசனத்துல சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, அப்படியானால் இங்கு வார்த்தை எதை குறிக்கிறது? இந்த வார்த்தை கிறிஸ்து, இந்த வார்த்தை தேவன். இதனாலதான் வார்த்தை நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்கலன்னா கூட ஒரு சில நேரங்களை கண்டிச்சுட்டு அடுத்த நேரத்துல நம்ம அவங்ககிட்ட இது இப்படிதான் அப்படின்னு நினைச்சிருவோம். ஒரு சில நேரங்களை நம்ம நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவன் இந்த வார்த்தையை மீறுகிறவர்களை ஒரு நாளும் அப்படியே விட்டதாக நான் பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாகிய மோசே கூட கண்மலைக்கு அடுத்த விஷயத்திலே, கண்மலைக்கு அடுத்த காரியத்திலே தேவன் கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லும் பொழுது அந்த தேவன் சொன்னபடி, நீங்க முந்தின யாத்திராகமத்தின் புத்தகத்தில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாருங்க, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. மோசே தேவன் கர்த்தர் நமக்கு கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தான். கர்த்தர் கற்பித்தபடியே கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே கர்த்தர் கற்பித்தபடியே செய்து முடித்தான் என்று ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளாக இருக்கட்டும், லேவியர்களை ஆயத்தப்படுத்துகிறார் அல்லது அபிஷேகம் பண்ணுகிறார். ஆசாரியாகிய ஆரோனுக்கு கொடுக்கப்படக்கூடிய வஸ்திரங்களுக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும், பண்டிகைகளை ஆசரிப்பதை குறித்த நியமங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் நீங்க ஒரு வசனத்தை தெளிவா பார்க்க முடியும். மோசே கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த கண்மலைக்கு அடுத்த விஷயத்துல அவர் தேவன் சொன்னபடியே கோலை எடுத்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஒரு நிமிஷம் கூட அதை வாசித்தரலாமே. என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்துல தேவன் சொல்கிறார், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அடுத்த வசனத்துல தெளிவா இருக்கு பாருங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். எடுத்த வரைக்கும் சரிதான். இது கண்மலைக்கு அடுத்த விஷயம் என்பது கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை அவர் முதல் தரம் அடிக்கப்பட்ட கண்மலை 2வது தரம் அடிக்கப்படக்கூடாது என்கிற நியமனத்தை அவர் மீறினதற்கான கோபமா இருந்தாலும் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வார்த்தையை மீறிட்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை, அவருடைய எதற்காக அந்த வார்த்தையை மீறுகிறவர்களுக்கு இவ்வளவு கோபம் என்றால், தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டு செய்கிறவர் அல்ல, அவர் செய்ய போகிற காரியங்களை முன் அறிவிக்கிறவர். தீர்க்க தரிசனம் என்பது தேவன் சொல்லுகிற காரியங்கள் செய்யப்படுகிறது அப்படி அல்ல, அது தேவனுடைய கணக்கில் அது செய்யப்பட்ட ஆயிற்று, அதை தேவன் நமக்கு முன் அறிவிக்கிறார். தீர்க்க தரிசனம் என்பது வார்த்தைகள் மூலமாக தேவன் நமக்கு முன் அறிவிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்ட தேவன் எப்படி உலகம் முழுவதும் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கு கீழாக வர வேண்டும் என்பதை அவர் கண்ணால கண்டுவிட்டார். இதுக்கு நிச்சயமாய் நடக்க போகிறது, அது இதுல எழுதப்பட்டதால் அது நடக்கப்படுகிறது, அது நடந்தேற போகிறது, அதனால் அது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு அதை முன் அறிவித்து இருக்கிறார். அப்போ வார்த்தையை மீறும் பொழுது இந்த நியமத்திற்கு விரோதமாய் நாம் செயல்படுகிறவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனால் வார்த்தை தேவனாய் இருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு பயப்பட வேண்டியது இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்முடைய கைகளில் இருப்பது அது சாதாரண மற்ற கதை புத்தகங்களை போல, மற்ற புராண கதைகளை போல ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தகம். இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை தேவனுக்கு நேராக நடத்துகிறது. இதை கள்ளத்தனமாக போதிப்பவர்கள் கூட இதே வார்த்தையை தான் ஆனா தவறான விதத்துல என்ன பண்ணிடுறாங்க, போதிச்சிடுறாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது 2 பேதுரு 1வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுப்பதை நம்ம வசனங்களை பார்க்க முடியும். 19வது வசனம், 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள தளத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி நம்முடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற அந்த விளக்கை
கவனமாய் பிடித்துக் கொண்டிருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லிட்டு அதோடு நிப்பாட்ட. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுயதோற்றமான பொருளில் உடைய இராவென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாருங்க பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட வசனம். அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, 2வது அதிகாரம் 1 வசனத்தை. கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்ப பாருங்க, தேவனுடைய நல்ல வார்த்தை தேவனுடைய பரிசுத்தர்களை குறித்து காண்பித்து கொடுத்து விட்டு அதுக்கு அடுத்த இடத்துல யாரை கொண்டு வந்துட்டாரு பார்த்தீங்களா? கள்ள தீர்க்க தரிசிகள். அவர்களும் இந்த வசனத்தை கொண்டுதான் உங்கள் இடத்துல என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய ஒரே நோக்கம், ஒரே சித்தம், கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவானவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவானவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும், பின்பு அவர் ராஜாதி ராஜாவாக பாவம் இல்லாமல் நியாயாதிபதியாக தரிசனமாக வேண்டும். இதுதான் முழு வேதாகமும் நமக்கு கொடுக்கிற செய்தி மாத்திரமல்ல, தேவனுடைய முழு திட்டமும் இதுதான். இதை தவிர தேவனிடத்துல வேற எந்த பிளானும் கிடையாது பிரியமானவர்களே. ஜனங்களை ரட்சிப்பதற்காக இருக்கட்டும், ஜனங்களை வழிநடத்துவதற்காக இருக்கட்டும், அவர் தன்னுடைய சிலுவையை குறித்து தேவன் கிறிஸ்துவானவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், அதை வைத்து மாத்திரம்தான், இந்த ஒரு திட்டத்தை வைத்து மட்டும்தான் ஜனங்களை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள முடியும் என்பது தேவன் அனாதியாய் வைத்திருந்த தீர்மானம். அதனாலதான் இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வார்த்தையை விட்டு நம்ம மீறி விடக்கூடாது பிரியமானவர்களே. ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் இருக்கலாம், ஒருவேளை வேற விதமான அனுபவத்தை பார்த்துக்கலாம். அது வார்த்தையின்படி சரியாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனுடைய நடவடிக்கை 9வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்றே அவர் பின்வரும் அதிகாரங்கள் 26வது அதிகாரங்களில் நினைக்கிறேன். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, முதலாவது ஒரு தரிசனம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக அதே பவுல்கிட்ட கேட்டீங்கனாலே, நாம் காண்கிறதை விசுவாசிக்கிறது இல்லை, காணாததை விசுவாசித்தோமானால் அது வருகிறதற்கு நம்பிக்கையோட காத்திருப்போம் என்று ரோமர்களின் 8வது அதிகாரத்துல நீங்க காணாததை விசுவாசிங்க அப்படின்ட்டு பரம தரிசனத்தை கண்ட அதே பவுல் ரோமர்களின் 8வது அதிகாரத்துல நம்ம அந்த வசனத்தை மட்டும் காண்பித்துக் கொடுக்கிறேன். ரோமர் 8 நம்ம அந்த பரம தரிசனத்தை கண்ட பவுல் நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிறது பாருங்கள். 25வது வசனம், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்போ ஒவ்வொரு நேரமும் அவர் தரிசனத்தை நாடி ஓடவில்லை பிரியமானவர்களே. தேவ ஆவியானவருடைய வார்த்தை எவ்விதமாய் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை தான் அவரை தெளிவாக இதனை பார்க்க முடியும். அதனால இந்த வார்த்தையை மீறுகிறவர்கள் அவர்கள் கிறிஸ்துவை மீறுகிறவர்களாகவும் கிறிஸ்துவை அவமதிக்கிறவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். முன் நாட்கள்ல நான் இந்த வார்த்தையை குறித்து இதனுடைய பொருள் என்ன, பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இயேசுனுடைய சாயலில் தரித்துக் கொள்ள வேண்டும் என்பது எல்லாம் தெரிந்திருந்ததுதான். அது எப்படி என்று தெரியாமல் எங்கெங்கயோ அலைந்து கொண்டிருந்த பிரியமானவர்களே. யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் இந்த குருடன் கண் திறக்கப்பட்டது போல ஒரு நாளிலே தேவ ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக என்னுடைய கண்ணை திறந்து, கிருபையினாலே கண்களை திறந்து, சிலுவையில் மாத்திரமே, சிலுவையினுடைய கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதலில் மாத்திரமே இதற்கான சாயலை நாம் தரித்துக் கொள்ள முடியும், இதற்கான கிறிஸ்துவனுடைய சாயலை, புதிய மனுஷனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குருடனாய் இருந்த எனக்கு கர்த்தர் வேதத்தின் மூலமாக வழிகாட்டினதை அவருடைய சாட்சியாகவே அறிவிக்கிறேன். நானும் இப்படிப்பட்ட குருடனாய் இருந்தவன் தான். நீ எப்படி இந்த சத்தியங்களுக்குள்ளாக வந்திருந்தா எனக்கு தெரியாது. அந்த குருடன் சொன்னது போல எனக்கு தெரியாது. நான் எப்படி இந்த சத்தியத்துக்குள்ளாக வந்து எனக்கு தெரியாது. கர்த்தர் கிருபையினால் என்னுடைய கண்களை திறந்தார், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, வார்த்தையை மீறி நாம் எங்கும் சென்று விட வேண்டாம். ஒருவேளை இந்நாளிலே செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, உங்களுக்கு அந்த தலைப்பு என்னவென்றால், எழுதி இருக்கிறபடியே. ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு எழுதி இருக்கிறபடியே. எதற்காக இந்த எழுதி இருக்கிறபடியே என்பது என்றால், கிறிஸ்துவானவர்
அவர் சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதும் அவருடைய பிறப்பும் அவருடைய பிறந்த காலமும் ஏதோ ஒரு அதிசயமாக அல்லது திடீரென்று நியாயப்பிரமாணம் எதையுமே சரி செய்ய முடியல, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஜனங்கள் நம்ம இடத்துல சேர முடியல, சரி அதனால நம்ம கிறிஸ்துவ அனுப்புவோம், அப்படி ஒரு திட்டம் கிடையாது பிரியமானவர்களே. அவர் நியாயப்பிரமாணத்திலேயே வரதான் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அது ஏதோ ஒரு புதுசா சடனா ஒரு நடந்த ஒரு விஷயம் கிடையாது. கிறிஸ்துவானவர் இந்த பூலோகத்தில் பிறக்க வேண்டும் என்பதும் அவர் ஒரு கண்ணியிடத்துல பிறக்க வேண்டும் என்பதும் அந்த கண்ணியின் மூலமாக அவர் வளர்க்கப்பட வேண்டும் என்பதும் அவர் எவ்விதமாய் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் எவ்விதமாய் நடக்க வேண்டும், தன்னுடைய ஊழியத்தை எவ்விதமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய ஊழியத்தை எவ்விதமாய் நிறைவேற்ற வேண்டும் என்பதும் எழுதியிருக்கிறபடியே தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தது எல்லாம் நிறைவேறும்படியே இதெல்லாம் நடைபெற்றது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சில காரியங்களையும் அவருடைய சிலுவை பாடுகளும் எப்படி வேதத்திற்கு ஒத்ததாக இந்த வேதத்தில் இவைகள் முன்னறிவிக்கப்பட்டவைகளாகவும் இவைகள் மாத்திரம்தான் நிறைவேறும் என்பதையும் கிறிஸ்துவானவர் வரும் பொழுது அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தோடு வரப்போகிறார் என்பதையும் நாம் வேகமாக தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நீங்க முதலாவது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு இந்த இயேசுவானவரை அவர் எப்படி காண்பித்துக் கொடுக்கிறார் என்றால் மேசியாவாக வரவிருக்கிற ராஜாவாக வேத வசனங்களில் உரைக்கப்பட்டவராகவே இந்த மத்தேயு இயேசு கிறிஸ்துவானவரை காண்பித்துக் கொடுப்பதை நம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அழகை சொல்லப்பட்டிருக்கும் எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுகிறார் என்று சொல்லப்பட்டு அதனாலேயே முதலாவது அதிகாரத்தில் நீங்க பாருங்க 22ஆம் வசனத்துல தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எது நடந்தது? யோசேப்பிற்கு மரியாள் என்கிற ஸ்திரீ நியமிக்கப்பட வேண்டும். அந்த யோசேப்பு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவனாக தாவீதின் வம்சத்தில் பிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பது அதற்காக தான் அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவராக இருக்கிறது. ஒருவேளை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அது மரியாளுடைய வம்சமாக சொல்லப்படுகிறது. வம்சங்களுக்குள்ளாக நாம் சொல்ல போவதில்லை. அந்த வம்சத்தின் வழியாக வந்த தாவீதின் வம்சத்தில் பிறந்த கிறிஸ்துவை குறித்துதான் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப இது எல்லாம் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன பண்ணுச்சு? நடந்தது. அவர் உரைத்ததுனால இது நடந்துச்சா இல்ல இது நடக்கும்னு அவர் முன்னறிவிச்சாரா? நீங்க தான் சொல்லணும். ஏசாயா அறிவிச்சதுனால ஏசாயாவுடைய வார்த்தையின் மூலமா இது நடந்துச்சா இல்ல இது நடக்க போகுதுங்கிறத ஏசாயாவுக்கு தேவன் முன் அறிவித்தாரா? முன்னறிவித்தார். இது நடக்க போகிறது. இது என்ன பண்ணப்பட்டது? முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்துல வாங்கல, அந்த ராஜா எங்கே பிறப்பார் என்று ஏதாவது கேட்கும் பொழுது பிரதான ஆசிரியர் இடத்திலும் வேத பாரகர் இடத்திலும் கேட்கும் பொழுது அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் பேசினார்கள்? மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல அழகை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவேளை நான் திருப்பதற்கு நேரம் சொல்லிடுறேன், இந்த காரியத்தினுடைய சாராம்சத்தை சொல்லிடுறேன். அப்ப பாருங்க, இயேசுவானவர் இங்கதான் பிறக்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுகிறது. அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாருங்க, குடிமதிப்பு எழுதும்படி அவரவர் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பும்படி அகஸ்திராயினால் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்ப எல்லாமே தேவனுக்கு சடனா இது சரியா இருக்க, இதான் நீங்க தேவன் செஸ் கேம் விளையாடுற மாதிரி அநேக போட்டோக்களை பாத்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துலயும் சாத்தான் இடத்துலயும் உட்காந்துட்டு அவங்க செஸ் விளையாடுற மாதிரி ஒரு சில போட்டோஸ் இருக்கும். இயேசு கிறிஸ்து உருவமாக அவர்கள் சித்தரித்துக் கொண்டது. அப்ப பாருங்க, இயேசுடைய பிளான இந்த சாத்தான் அப்படி தள்ளி விட்டோம்னா இயேசு இந்த காயில நகர்த்தினா அவங்க சரி வரும். அப்படி இல்ல, அப்படி நீங்க இயேசுவையும் சாத்தானையும் நீங்க இணையா வச்சு பார்த்துட்டாலே நீங்க விழுப்பீங்கன்னு அர்த்தம். ஏதோ இந்த பிளான மாத்திட்டானே, அப்புறம் என்ன பண்ண டக்கு இந்த காயை நகர்த்திடும், இங்க இருக்கிற பிஷப்பை ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா காயில இருக்கிற பிஷப்பை சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்கிட கூடாது. செஸ்ல இருக்கக்கூடிய பிஷப் காயில தூக்கி இதுல வச்சிருவோம், இல்ல இங்க இருக்கிற குழுவை தூக்கி இங்க வச்சிருவோம். அப்படி இல்ல பிரியமானவர்கள், செஸ் கேம் ஆண்டவங்க செஸ் கேம் ஆண்டவர்களுக்கு உலகத்தை படிச்சிருக்காரு. இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆரம்பம் முதல் தேவன் திட்டமாய் முடிவு செய்து வைத்துட்டார், இதுதான் நடக்கணும் அப்படின்ட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து ஏதோ சடனா ஐயோ மக்கள் எல்லாம் அடிக்கப்படுறாங்க சடனா அனுப்புறோம், அப்படி இல்ல. கலாத்தியர்களின் நிருபத்தில் எவ்வளவு அழகா சொல்ற 4வது அதிகாரத்துல காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீ இடத்துல பிறந்தவரும்
அப்ப காலம் நிறைவேறுகிற பொழுது இந்த காலத்தை தேவன் ஒரு காலத்தை நியமித்து வைத்து அதை நிறைவேற்றும்படியாக தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்னறிவித்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பதற்காகவே எல்லாமே கிறிஸ்துவனிடத்துலதான் நிறைவேற்றி முடிக்கப்படுகிறதே தவிர வேற எந்த இடத்துல அவரை பற்றி சொல்லப்பட்ட எந்த ஒரு வார்த்தையையும் கிறிஸ்து முடிக்காம இந்த உலகத்தை விட்டு கடந்து போகவே இல்லை. தேவனுடைய வலது பார்சத்தில் வீச்சிருக்கும்படியாக அவர் தன்னை குறித்து சொல்லப்பட்ட எந்த ஒரு வசனத்தையும் முச்சு பெறாமல் அல்லது நிறைவு பெறாமல் அவர் அந்த இடத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து தேவனுடைய வலது பார்சத்துக்கு போய் வீச்சிருக்கவே இல்லை. அதுக்குதான் சொல்றோம், இந்த வார்த்தையை கவனித்திருப்பது நலமாயிருக்கும், இந்த வார்த்தையை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ யூதை அவர் பெத்லகேம்லதான் பிறப்பாங்கிறது முன்னறிவிக்கப்படுது. சாஸ்திரிகள் அவருக்கு பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஏரோதினால் பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதற்கு எத்தனமாக ஏரோது பிள்ளைகளை கொலை செய்வதற்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதற்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இவர்கள் எங்க தேவதூதமாக அனுப்பப்படுகிறாங்க? சொப்பனத்துல எகிப்துக்கு போக சொல்றாங்க. எகிப்துக்கு என்ன பண்றாங்க? அது என்ன எகிப்துக்கு போகணும்? அப்போ நீங்க அதை பாத்தீங்கன்னா ஓசியான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கே, என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்கிற தீர்க்க தரிசனம் என்ன பண்ணணும்? நிறைவேற்றப்படணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரை அது முன் அறிவிக்கப்பட்டது, அது முன் குறிக்கப்பட்டது. அதுக்குதான் சொல்ற வார்த்தையை நீங்க வேற மாதிரி வாசிக்கிறாதீங்க, வேற மாதிரி பாத்துறாதீங்க. பிரியமானவர்களே, இவைகளின் பொருள் நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிற எல்லாவற்றின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கொலோசியர்களின் நிறுவனம் 2வது அதிகாரத்துல பவுல் அதைத்தான சொல்றாரு. பண்டிகையை குறித்தாது, மாத பிறப்பை குறித்தாது, நாட்களை குறித்தாது, ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக, அவைகள் எல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலா இருந்தது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. வரும் காரியங்களுக்கு நிழலா இப்படி நீங்க பாருங்க, நீங்க இதுல எழுதியிருக்கு. அப்போ மோசையில் இருக்கிற ஆசாரிப்பு கூட இருக்கக்கூடிய வேலைக்கு ஜனங்களிடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை மோசையை கேட்கணும். உண்மைக்குமே அப்படி ஒரு செய்தி கேட்டேன். உண்மைக்குமே அப்படி ஒரு செய்தி கேட்டேன். ஒரு பிரசங்கர் சொன்னாரு, அழகா பிரசங்கம் பண்றாரு. முன்னாட்கள் அவர் மீது மதிப்பு வைத்திருந்தேன். அந்த பிரசங்கம் எப்படி அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், சபைக்கு தேவைகள் இருந்தது, நான் தேவனிடத்துல நிறைய தேவையை சந்திக்கும், நான் தேவனிடத்துல அதிகமா நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப தேவன் இந்த வசனத்தை காண்பித்து கொடுத்து தேவன் என்ன சொன்னாரு, நீ ஏன்ட்ட வந்து எதுக்கு கேட்கிற, உனக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து போய் இந்த ஆசரிப்பு கூடாத வேலைக்கான காணிக்கைகளை கேள் என்று தேவன் அந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு இடைப்பட்டார். அதனால் நான் உங்களிடத்துல வந்து கேட்கிறேன் அப்படின்ட்டு பகீரங்கமாய் கேட்கிறதை பார்க்க முடிந்தது. பிரியமானவர்களே, வார்த்தையை எப்படி மாத்துறாங்க பாத்தீங்களா? வார்த்தையை எப்படி பாக்குறாங்க? இந்த ஆசரிப்பு கூட யாரை குறிச்சது? ஆசரிப்பு கூடாரத்தின் பொருள் கிறிஸ்துவை குறித்தது. நீங்க நல்லா பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு அது பர்வத்தினுடைய சாயலாய் நிலநாட்டமாய் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட கூடாரம். நீ அதுல போய் பிரகாரத்துக்குள்ள போய் தேவனை தரிசிக்கிறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அந்த பிரகாரத்துக்குள்ள போகணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு வாசல் தான். நானே ஆடுகளுக்கு வாசல். ஒரு வாசல் வழியா தான் நீங்க போக முடியும். ஏகப்பட்ட வாசல் இருக்கா? அந்தோனியார்னு ஒரு வாசல் இருக்கா? மரியாதை ஒரு வாசல் வருதா? இல்ல மன்னர்கள் போல, அண்ணன்கள் போல ஏதாச்சும் வாசல் இருக்கா? ஒரே வாசல். நீங்க இந்த இயேசுவினுடைய அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்ட இந்த திரை வழியா, இந்த வாசல் வழியா போகலைன்னா புரிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்றுதான் நான் வேதத்தின்படி சொல்கிறேன். நான் என்னமோ எனக்கு புதிய வெளிப்பாடு இல்லை. நான் வேதத்தின்படி இப்படிப்பட்ட கிறிஸ்துவை இப்படி அறிந்தவர்களால் அவர் வார்த்தையாய் வெளிப்பட்டால் அவர் மூலமாக, அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டதின் மூலமாக நான் தேவனிடத்தில் செய்கிற கிருபையை பெற்றிருக்கிறேன் என்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்படவில்லை என்றால், ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, நீங்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல என்றுதான் இன்றைய சத்திய வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது. வார்த்தையை மீறி இப்படி ஒரு வெளிப்பாடு, அப்படி ஒரு வெளிப்பாடு, நான் இங்க கத்தனையில எனக்கு அபிஷேகம் கிடைச்சது, அங்க கத்தனையில அபிஷேகம். பிரியமானவர்களே, அபிஷேகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள். அந்நிய பாஷைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. அந்நிய பாஷையை வேதத்தின்படியே நாங்கள் நம்புகிறவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை வேதத்தின்படியே நம்புகிறவர்கள். அற்புத அடையாளங்கள், பிசாசுகள் துரத்தப்படுகிறதை, அற்புத அடையாளங்களை பார்க்கிறதை அப்படியே வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே நம்புகிறவர்கள்.
கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு பொறுப்பினை கொண்டதாக இருப்பதை முழுவதுமாய் 1 Corinthians 12வது அதிகாரத்தின்படி அப்படியே விசுவாசிக்கிறவர்கள். ஆனா இந்த வேதத்தை விட்டுட்டு நீங்களா ஒரு அடையாளத்தை வச்சுட்டு இதுதான் பரிசுத்த ஆவியானவர், இது இருந்தாதான் அடையாளம், இது இருந்தாதான் சொன்னீங்கன்னா வேதத்தின் தாண்டி நீங்க சொல்றதை நம்புவதற்கு எங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட விதமாக தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய வேதத்தை அறிந்திருக்கலாம், வேதத்தில் உள்ள தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்பது சந்தேகம்தான். வசனங்கள் மனப்பாடமாக தெரிந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் இந்த இருப்பிடம் இதுதான், இந்த இருப்பிடம் இதுதான், டக்குன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை எடுத்து வாசிக்கிறதற்கு ஒருவேளை உங்களுக்கு தேவன் கொடுத்த வேதத்தை நீங்கள் அறிந்திருக்க அதிக வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த வேதத்தில் இருக்கிற தேவன் யார் என்பதையும் அவர் எவ்விதமாய் கிரியை நடப்பிக்கிறார், எவ்விதமாய் அவர் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிவதற்கு ஒருவேளை அறிந்திருக்க வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். பிரியமானவர்களே, உண்மைக்குமே சொல்ற இந்த வேதத்தின்படி ரட்சிப்பு அனுபவமாக இருக்கட்டும். ஆனா சொன்னாங்க, வருகிற மே 14ஆம் தேதி நமக்கு கர்த்தருடைய கிருபையினால 2வது புதன்கிழமை வேத ஆராய்ச்சி வகுப்புகள் பைபிள் ஸ்டடி நமக்கு இருக்கிறது. அதுல கூட நம்ம இதை குறித்து தியானிக்க இருப்பதாக சொன்னாங்க. வேதத்தின்படியே தான் பிரியமானவர்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, இயேசுவே அப்படிப்பட்டவராக தான் வெளியில வர்றாரு. அப்படிப்பட்டவரால் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் இதுல மத்திய 4வது அதிகாரத்துல வந்தா கூட இருளில் அவர் நத்தலி தேசத்துல போய் ஒரு சுவிசேஷம் அறிவிக்க இயேசு கிறிஸ்துவானார் அறிவிப்பதை பார்க்க முடியும். மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற மென்மையான சுவிசேஷத்தை கிறிஸ்துவானவர் அறிவிக்கிறதை அங்க பார்க்க முடியும். அதுல கூட அவர் சொன்னார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியாக இறக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது அப்படின்னு. அங்க கூட இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் கூட அது முன்குறிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை தான் கிறிஸ்துவாய் வெளிப்படுகிறது. இந்த வார்த்தை அது தேவனாய் இருந்தது. தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, ஆவியில் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை அது தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. இந்த வேதத்தை தாண்டின வெளிப்பாடுகளுக்குள்ளாக சொல்லும் பொழுது எவ்வளவு துணிகரமாய் தேவனை விட்டு நாம் பின்வாங்கி போகிறோம் என்பது உங்களுக்கு அறிய முடியவில்லையா? இந்த வேதத்தை விட்டு விலகும் பொழுது, இந்த வேதத்திற்கு அடுத்த காரியங்களை அதை என்னுடைய அனுபவமாக நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனை விட்டு எவ்வளவு துணிகரமாய் தேவனை விட்டு பின்வாங்குகிறோம் என்பதை அறிந்திருக்க மனதில்லையா? எங்களுடைய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல தேவன் உங்களுடைய வார்த்தையை கொண்டு ஜனங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது தேவன் கேட்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். இறைமைய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம், இறைமையா 2:6. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். பாருங்க, என்னை விட்டு என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை விட்டு அப்படிதானே போட்டிருக்கு. ஒரு வசனம், 2 வசனத்தை வாசிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இதனிடத்துல நீங்கள் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் பிரியமானவர்களே? இதனிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? இதனிடத்துல எந்த ஒரு இதுக்கான விட இந்த இடத்துல இல்லைங்க, அதனாலதான் நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு காலத்துல வேதம் முழுமையானது அல்ல என்று நம்பிக்கொண்டிருந்தவன் தான். ஆனால் எப்பொழுது இந்த வேதம் என்பது தேவன் என்பதை அறிய ஆரம்பித்தோம். வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது தேவனாய் இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைகள் என்று அறிய ஆரம்பிக்கணும். கர்த்தர்களுக்கு காண்பித்துக் கொடுக்க ஆரம்பித்தோம். இதை தாண்டி வர எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு. ஏன்னா அது மாயை பிரியமானவர்கள். இதை தாண்டின எல்லாமே மாயை, இதை தாண்டின எல்லாமே வீணான காரியங்கள், இதை தாண்டின எல்லா வெளிப்பாடுகளுமே அதனை வீணராய் மாற்றுவதற்கு. அதே இறைமையா 2வது அதிகாரத்துலதான் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 1, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றி என்ன பண்ணிட்டோம்? 2 விஷயம் நடக்குது. 2 பாவம் செஞ்சிருக்கிறாங்க.
ஒண்ணு ஜீவ தண்ணீர் ஊற்றி என்ன பண்ணியாச்சு, விட்டாச்சு. இன்னொன்னு தண்ணீர் நிற்காத திறப்புகள் உள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். அப்ப இதை தாண்டி, வேதத்தினுடைய வார்த்தைகளை தாண்டி நம்ம எப்படி எப்படி பிரியமானவே தேவனிடத்திலே சேர முடியும்? நம் முன்னாட்களிலே தியானித்தது போல மணவாளன் ஒருவர் இருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் நம்மை காத்திருக்க சொல்லியிருக்கிறார். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாகிய கற்புள்ள கன்னிகையாக அவருடைய வார்த்தைகளின்படி காத்துக்கொள்ள வேண்டியது சபையினுடைய முக்கியமான ஒரு முக்கியமும் முதலுமான அதுவே. அதை தவிர வேற சபைக்கு வேற எதுவுமே இல்லை. மணவாளனுடைய வார்த்தைகளை பின்பற்றி கொண்டு மணவாளனுக்காக காத்திருப்பது உங்களுக்கும் எனக்கும் ஒப்புவிக்கப்பட்ட சபையாகிய மணவாட்டிக்கு கற்புள்ள கன்னிகையாக நம்முடைய கற்பை காத்துக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணவாளனுடைய வார்த்தையை மீறி வேறொருவருடைய வார்த்தைகளுக்கு அல்லது வேறு வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதே ஆனால் நம்மை ஆவிக்குரிய தேசிகள் என்றுதானே பரலோகம் அழைக்கும். மணவாளனுடைய வார்த்தையை மீறுகிற மணவாட்டிக்கு பேர் என்னதுங்க? வேசித்தனம் செய்கிறார் என்றுதானே சொல்லுவோம். மணவாளனுடைய வார்த்தையை மீறுகிற மணவாட்டியின் பேர் வேசி என்றால், கிறிஸ்துவின் வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை மீறுகிற சபைகளுக்கு அது எப்படிப்பட்ட பெயர் கொடுக்கப்படும்? ஆவிக்குரிய வேசிகள் என்ற பேர், ஸ்பிரிச்சுவல் ஹார்லெட்ஸ் என்கிற வார்த்தை சரியான பதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வார்த்தையை மீறிவிட வேண்டாம் பிரியமான ஒரு காண்பித்துக் கொடுக்கிறேன் வேகமா. இயேசுடைய பிறப்புல எப்படி அவருடைய பிறப்பிலையும் அவருடைய ஊழியத்துடைய ஆரம்பித்து இல்ல நீங்க எடுத்தீங்கன்னா மத்தியில கிட்டத்தட்ட 60 இடங்கள்ல தீர்க்க தரிசனம் உழைத்தது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்பதை நீங்க அதிக இடங்கள்ல பார்க்கலாம். ஆனா இயேசுவானவர் அதை எதற்காக செய்திருக்கிறார் என்பதையும், அவருடைய மரணத்தில் அது எப்படி நிறைவேறினது என்பதையும், அவர் வரும்பொழுது அது எப்படியாக நிறைவேற்றப்படும் என்பதையும் வேகமாக நாம் தியானித்து முடிக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அவர் அழிக்கிறதற்கு வரல. ஒருவேளை நீங்க குழப்பம் அடையலாம். ரோமர்கள் நிருபத்துல நியாயப்பிரமாணத்தின் முடிவாக கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்க இதுல எப்படி சொல்றது? இல்ல, அழிக்கிறதற்கு இல்ல, அதனுடைய எல்லா சாராம்சத்தையும் நியாயப்பிரமாணங்களிலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் என்று பிலிப்பு நாத்தான்களிடத்துல சொல்லும் பொழுது, அப்போ நியாயப்பிரமாணத்திலே நிறைவேற்றப்பட்ட பலிகளும் பண்டிகைகளும் அதனுடைய முன் அடையாளங்களும் அதனுடைய சாராம்சங்களையும், அது மாத்திரமல்ல தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய வருகையும் அவருடைய பாடுகளும் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலும் எவ்விதமாய் தன்னுடைய சரீரத்திலே நிறைவேற்றுவேன் என்பதுதான் இந்த 17ஆம் வசனத்துல அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நியாயப்பிரமாணத்தை அழிப்பது என்றால் அந்த நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய சரீரத்துல நிறைவேற்றினா, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தையில அவர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது, அதற்கு முந்திரதுல அடுத்து வாசிக்கும்போது நம்ம தியானிப்போம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமா இருக்கிறேன் என்று இயேசுவானவர் சிலுவையை சொல்லும் பொழுது அதற்கு அடுத்ததாக முடிந்தது அப்படின்னா சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனமும் என்னாயிட்டு நிறைவேறி முடிந்தது. என்னை குறித்து சொல்லப்பட்ட, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணங்கள் எழுதியிருந்த அத்தனை காரியங்களும் அத்தனை விசேஷங்களும் அத்தனை தீர்க்க தரிசனங்களும் என்னுடைய சரீரத்தில் நிறைவேறி முடிந்தது என்று அதற்கு அடையாளமாகத்தான் அவர் அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தார். அப்படி சொல்லிட்டு இந்த அடுத்த வசனத்துல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வானமும் பூமியும் எழுந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும், நீ அதை தெளிவா பார்த்துக்கணும். நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் அது உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் ஒழிந்து போதிலும் போடல, நிறைவேறும் அளவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன பண்ணப்படுறதில்லை, ஒளிந்து போவதில்லை. ஏன்னா எதற்கு சொல்றேன்னா, நியாயப்பிரமாணம் வானம் பூமி இருக்கிற வரைக்கும் ஒளியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்களாக நம்மை மாற்றுவதற்கு அநேக ஏது இந்த வேதத்திலிருந்தே எடுத்து போதிப்பதற்கு அநேக ஏது உண்டு. அதான் இயேசுவானவர் தெளிவா சொல்லிட்டாரு, நியாயப்பிரமாணம் நிறைவேறும் அளவும், அது நிறைவேற வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் செய்யப்பட்டுக்கிட்டே வரணும். அது எங்கதான் நிறைவேறுது அப்படின்னா கிறிஸ்துனுடைய பலியில. நம்ம எழுதி போட்டுக்கிற ஒரு வசனம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே. நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சம் என்னது?
நம்ம தேவனிடத்துல சேர்க்கிறோம். ஆனா அது என்ன பண்ண முடியல, சேர்க்க முடியவில்லை. அது நம்மை பாவி என்றும் நமக்குள்ளாக இருந்த பாவம் அது ஜீவன் பெற்றிருக்கிறதையும் திரும்ப 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 ஒவ்வொரு வருஷமும் இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ஏறெடுக்கும் பொழுதெல்லாம் நான் பாவியா இருக்கிறேன், இந்த பாவம் இடத்துல ஜீவன் கொண்டிருக்கிறது, பாவம் எனக்குள்ள உயிரோடு இருக்கிறது, நான் பழைய மனுஷனா இருக்கிறேன் என்பதை நியாயப்பிரமாணம் எனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தது. இந்த நியாயப்பிரமாணத்தையும் அந்த நியாயப்பிரமாணமும் அதற்கு முன்பாக மனுஷனால் உண்டான பாவமும் மரணமும் கிறிஸ்துவின் சரீரத்திலே வைத்து சிலுவையில அடிக்கப்பட்ட பொழுது அங்கே நியாயப்பிரமாணமும் நிறைவேற்றப்பட்டு விட்டது, அந்த பாவமும் அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டது என்றுதான் ரோமர்கள் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பழைய மனுஷனும் மரிச்சிட்டான், பாவமும் மரிச்சிட்டு, இதற்கு ஒரு பாலமாக இருந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிட்டு மறிச்சிட்டு. அப்ப இப்ப நாம் எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், புது ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம், புது ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம். இது எப்படி நடைபெற்றது பிரியமானவர்கள்? இந்த பாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்தது? இந்த பாக்கியம் நமக்கு கொடுத்தது யார்? இப்படிப்பட்ட தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை இலவசமாய் நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டு நாம் எந்த காணிக்கையும் செலுத்தாமல், எந்த வழியும் நாம் செலுத்தாமல், நம்மிடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் செலவழிக்காமல் இதை நமக்கு கொடுத்தது யார்? வார்த்தையாக வந்து வார்த்தையை நிறைவேற்றின, வார்த்தை மாம்சமாகி வந்த கிறிஸ்து, அவர்தான் நமக்கு இதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலே முடித்து விட்டார். பிரியமானவர்களே, அதற்காக தான் சொல்றோம், இந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தைகளை மறந்துடக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு வேகமாய் காண்பித்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வேகமாய் காண்பித்து முடிக்க பிரயாசப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக நடக்கிற காரியங்கள் இதை நம்ம அதிகமா கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். எம்மாவுக்கு போகிற 2 சீஷர்கள், எருசலேமிலிருந்து இருந்து எம்மாவுக்கு போகிறதற்கு 2 சீஷர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் துக்கமுகமாய் போய் கொண்டிருப்பதை இயேசுவானவர் அவர்களோடு கூட வந்து நீங்க துக்கமுகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அப்ப இந்நாட்கள் எருசலேமில் நடந்த காரியங்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரா என்று இயேசு என்று அறியாமலே அவர் இயேசுவிடத்துல கேட்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசு வந்து தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தால் இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனா அவர் வந்து ரோமர்களும் பிரதான ஆசிரியர்களும் அவரை கொலை செய்து இன்றோடு 3 நாள் ஆயிற்று. ஆனாலும் அவருடைய ஸ்திரீகள் ஒரு சிலர் அவர் கல்லறையில் அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல கேட்டோம் அப்படின்னு சொன்ன அவர்களுக்கு கொடுக்கிற பதில பாத்தீங்கன்னா 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி அதோடு நின்றக்கூடாது. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளின் எழுதிய வேத வாக்கியம் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லுகிற அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர் சீஷர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியத்தை பாருங்க. பழைய ஏற்பாடுல என்னை குறிச்சு எங்கெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இந்த எம்மாவூர்ல இருந்து எருசலேமுக்கு கிட்டத்தட்ட 7 முதல் 8 மைல் தூரம் இருக்கிறது. இந்த எம்மாவூர்ல இருந்து எருசலேமுக்கு போற வழியில என்ன பண்ணிக்கிட்டாங்க, இயேசு முழுவதுமாய் கற்றுக் கொடுத்துட்டார். இயேசு முழுவதுமாய் தெளிவா கற்றுக் கொடுத்துட்டார். எருசலேமுக்கு போகதான் பிரயாணம் பண்றாங்க, எருசலேமுக்கு போறதுதான் பிரயத்தனம் பண்றாங்க. முழுவதுமாய் கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமாக அவர் அப்புறம் போகிறது போல காணப்பட்டது. அவரு இது பொழுது ஆகி போயிடுச்சு, சாயங்காலம் ஆச்சு, நீங்க கூட தங்கிடும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் அப்பத்தை பிற்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் இயேசுவானவர் என்கிறதை பார்க்கிறார்கள். அதிகாரம் மணிக்கு அவங்க எருசலேம்ல இருந்து வந்தாங்க, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு திரும்பி எங்கேயே போயிட்டாங்க, எருசலேமுக்கே போயிட்டாங்க. எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு வர்றாங்க, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டோம்னா திரும்ப எங்கேயே போயிட்டாங்க. மாற்றி சொல்லிட்டேன், எம்மாவூர்ல இருந்து எருசலேம் சொல்லிட்டேன். எருசலேம்ல இருந்து எம்மாவூர் வழியா போறாங்க. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதற்கு பின்பாக திரும்ப அவங்க எங்கதான் போறாங்க, எருசலேமுக்கு. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி எருசலேமிலே தரித்திருக்க வேண்டியது அவர்களுக்கு அவசியமாய் இருந்தது என்பதையும் கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல இந்த 2 பேரும் மற்ற 12 கூட இணைந்து கொள்கிறார்கள். கூட்டி இருக்கக்கூடிய அறைக்குள்ளாக கிறிஸ்துவானவர் உள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய காரியத்தை நடப்பித்து கொடுத்து 44வது வசனத்துல பாருங்க, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் இவனோடு இருந்த பொழுது
உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. இவைகளே அவர் சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. இப்ப நம்ம செய்தியோட தலைப்பு வர்றோம் பாருங்க. 46வது வசனத்தை வாசிங்க. எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோர் என்று எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. இது நீங்க ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தேடினீங்கன்னா கிடைக்காது. ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தேடினீங்கன்னா கிடைக்காது. எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் தேவ ஆவியானவர் மூலமாக இணைக்கப்பட்டு சொல்லப்படும் பொழுதுதான் சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்துல ஒரு அடிமைக்குரிய கூலியாகி 30 வெள்ளிக்காசை எனக்காக பொருத்திக் கொண்டார்கள் என்றும் மேய்ப்பனை விட்டு ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்றும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரத்துல அவர் தெளிவாக கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல கிறிஸ்துவானவர் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருக்க வேண்டும் என்பதையும் இணைத்து நீங்க பார்க்கும் பொழுதுதான் யோனா எப்படி மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல கிறிஸ்துவானவரும் கல்லறைக்குள்ளாக இருக்கிறார் 3 நாள். காணப்படாத யோனா நினைவேல எப்படி காணப்பட்டானோ அதே போல 3 நாள் அளவு காணப்படாத கிறிஸ்துவானவர் 3ஆம் நாளிலே காணப்படுகிறார். இப்படி பார்க்கும்போது அது எல்லாமே நிறைவேறிக்கு. அதுலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எழுதி இருக்கிறபடி. எழுதி இருக்கிறபடி பிரியமானவர்கள், இதெல்லாம் முன் குறிக்கப்பட்டது, முன் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்படி அல்லவா இந்த வேதத்தை பார்க்க நான் அழைக்கப்படுகிறேன். இப்படி அல்லவா இந்த வேதத்தை பார்ப்பதற்கு நான் அழைக்கப்படுகிறேன். இந்த வேதத்துல இயேசு கிறிஸ்துவானவருடையும் அவருடைய பலி எவ்வளவு மேன்மையானது என்பதையும் அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் எவ்விதமாய் நிறைவேற்றப்படுகிறது என்பதை பார்ப்பதற்கல்லவா இந்த வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரம் தேவனுடைய வார்த்தையாக அல்ல, அவர் திரும்பி வரும்போது அவருக்கு பேர் தேவனுடைய வார்த்தை தான். அவர் திரும்பி நியாயாதிபதியாக ராஜாவாக ஆளும்படி அவர் திரும்பி வரும் பொழுதும் அவருக்கு கொடுக்கப்படுகிற பேர் என்னவென்றால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 14வது வசனம் என்று நினைக்கிறேன். 13 12 இருந்தே வாசிக்கலாம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. அதுக்கு அடுத்து அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லப்படல. எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. யார் தேவனுடைய வார்த்தை? ரத்தத்தில் துவைக்கப்பட்ட இங்கே அடிக்கப்பட்டவர் தான். நீங்க உலக தோற்றத்துக்கு முன்னாடி போனீங்களாலும் அவர் அடிக்கப்பட்டவராக பார்க்கப்படுகிறார். மோசையினுடைய ஆகமங்களிலும் தீர்க்கதரிசியினுடைய ஆகமங்களிலும் பார்க்கும் பொழுதும் அவர் அடிக்கப்பட்டவராக மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவராகத்தான் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்பொழுதும் தான் எவ்விதமாய் எருசலேமிலே தான் எவ்விதமாய் பாடுபட வேண்டும் என்பதை சீஷர்களிடத்துல அறிவிக்கும் பொழுதும் அப்பையும் அவர் இதற்காக யோவான் எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா தெளிவா போட்டுக்கும். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவர் வரும்போதே யோவான் அவருக்கு பேரை கொடுத்துறாரு, தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவாட்டுக்குட்டி அப்படின்ட்டு. அப்ப அவருடைய ஊழியத்தின் ஆரம்பமும் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி தான், முடிவிலே அவர் அடிக்கப்பட்டவர் தான். வரும்போது எப்படிதான் வர்றாரு அவரு? அப்பயாவது புது வஸ்திரத்துல இருக்குதா? ரத்தத்திலே துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அப்ப இப்ப சொல்லுங்க, தேவன் எதை குறித்து எதை வைத்து நம்ம நியாயந்திருக்க போகிறார்? தேவன் எதை வைத்து நம்ம நியாயந்திருக்க போகிறார்? இவரை கொண்டுதான் நியாயந்திருக்க போகிறார் அப்படின்ட்டு பவுல் அத்தைன பட்டணத்தாருக்கு சொல்லும் பொழுதும் சரி, அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலையும் சரி அத்தனை பட்டணத்தார் தெளிவா சொல்லுவார். அந்த மனுஷனை கொண்டு அவர் நியாயந்திருக்க போகிறார் என்று அத்தனை பட்டணத்தார் பவுல் சொல்றாரு. மனுஷனை கொண்டு என்ன பண்ண போறாரு? அவர் ஏற்படுத்தி வைத்திருந்த அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனாகிய கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்துவை கொண்டுதான் அவர் என்ன பண்ண போறாரு? நம்ம நியாயம் தீர்க்க போகிறார். நியாயம் தீர்க்கும் போது அவருக்கு என்ன பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க? தேவனுடைய வார்த்தை. அப்போ ஒரு முதல் தரம் வரும் பொழுதும் அவர் வார்த்தை தேவனாய் இருந்தது. 2வது வருகை என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே, அப்பொழுதும் அவர் வார்த்தையாக தான் வரப்போறார். தேவனுடைய வார்த்தை, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அதற்கு பின்பாக தான் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா சகல ராஜ்யங்களையும் சகல ராஜாக்களையும் அவர் எவ்விதமாய் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய வாயில் இருந்து வருகிற பட்டயத்தினாலே, அந்த வாயிலிருந்து வருகிற பட்டயத்தினாலே அவருடைய வாயிலிருந்து ஒரு பட்டயம் புறப்படுகிறது. ஒரு இருப்புகளால் ஆட்சி செய்யறோம். அவருடைய தொடையில் ஒரு நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. அது ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவினுடைய அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு பின்பாக தான் வானத்தில் இருக்கக்கூடிய சகல பட்சிகளுக்கும் சகல பறவைகளுக்கும் சகல மிருகங்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பாருங்க பிரியமானவர்களே, தேவன் அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும்
அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இது எதற்காக? இந்த வார்த்தையை மிஞ்சின ஒரு வெளிப்பாடும், இந்த வார்த்தையை மிஞ்சின ஒரு காரியமும் நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக பிரியமானவர்களே. அழுத்த திருத்தமா சொல்றேன். இதுல இருக்கிற தேவனை காண்பிக்காம வேற ஒரு தேவனை காண்பிக்க அவர் தெளிவா சொல்ற. உபாகமம் 13:1-2-3 படி அவர் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள சொப்பனக்காரர். அவர் செய்கிற அடையாளம் நடந்தாலும் அவர்களை நம்ப வேண்டாம். நம் வேறு தேவர்களை பின்பற்றுவதற்கு நீங்கள் அவர்களுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்ப வேண்டாம். யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யல. ஆனா ஸ்திரீகள்ல பிறந்தவர்கள யோவான் ஸ்நானகனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்ட்டு எவ்வளவு பெரிய சாட்சி. யோவான் ஸ்நானகன் அற்புதம் சொல்லிட்டு யோவான் சுவிசேஷத்துல ஜனங்கள் சொல்றாங்க, இவர் கிறிஸ்துவ அப்படின்னா இல்ல யோவானுடைய எலியானுடைய ஆவியுடன் யோவானை விட ஒரு மேற்பட்டவரா அப்படின்னு சொல்லும் பொழுது, யோவான் இப்படி அற்புதங்கள் செய்து நான் பார்க்கவில்லையே. இப்ப யோவான் அற்புதம் செய்யாமதான் இருந்திருக்கிறாரு, வழியை ஆயத்தம் படுத்தி இருக்கிறார். ஆனா இயேசுவிடத்துல என்ன சாட்சி வாங்குறாரு பாருங்க. ஸ்திரீகளில் பிறந்தவர்கள்ல மோசே, எலியா, எலிசா எல்லாரும் இருக்கிறாங்க. சங்கீதக்காரனாகி தாவீது இந்த இடத்துல தீர்க்கதரிசி அறியப்படுறாரு, சங்கீதக்காரர் இருக்கிறாரு, ஏசாயா இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா ஸ்திரீகள்ல பிறந்தவர்கள கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினதுனால யோவான் என்ன பண்ணிட்டாரு? மேன்மையான இடத்துல இருக்கிறாரு. அப்போ அற்புத அடையாளம் செய்யலன்னா பரவாயில்ல, உங்க மூலமா அற்புதம் நடக்காதுன்னு சொல்லல, நடக்கும். அதை நீங்க பிரஸ்தாவப்படுத்துவதற்கு அழைக்கப்படவில்லை. அற்புத அடையாளங்களை பிரஸ்தாவப்படுவதற்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை. சகல பிரஸ்தாவத்தை பார்க்கும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்து. இந்த வார்த்தையை மகிமைப்படுத்ததான், இந்த வார்த்தையை அறிவிப்பதற்கு தான், இந்த வார்த்தையை உயர்த்தி காண்பிப்பதற்காகத்தான் நீங்களும் நான் எந்தவித பிரஸ்தாவமா இருக்கட்டும். மரித்தோரை உயிரோடு எழுப்புவது அது பெரிய பிரஸ்தாவம், பெரிய மகிமை அல்லவா? அதை காட்டிலும் அவருடைய வார்த்தை தான் மேல இருக்கும். அதை காட்டிலும் இயேசுனுடைய நாமம் தான் மேல இருக்கும். நீங்க எந்த விதமான மேலோ பூமியில நீங்க மிக உயர்ந்தவே கருதப்படுகிற எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை விட மேல இருக்கிறது இயேசுனுடைய நாமம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் அதற்கு மேலாக இருக்கு. பிரியமானவர்களே, இதை ஒருபோதும் நாம் மறந்து விட வேண்டாம். இந்த வார்த்தையை மீறி நாம் எங்கே வெளியில சென்ற வேண்டாம். இந்த வார்த்தையை தாண்டி நம்ம எங்கேயும் போய்விட வேண்டாம். எதற்காக என்றால், தொடக்கம் முதல் உலகத்தின் முடிவு வரை நடக்க வேண்டியவைகளை தேவன் தீர்மானித்து அவைகளை முன் அறிவித்திருக்கிறார். இதை மீறுகிறவர்கள், வார்த்தையை மீறுகிறவர்கள் பிசாசின் கூட்டத்தாராக அழைக்கப்படுகிறார்கள். அவன் வேலையே அதுதான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை தான், இந்த வார்த்தையை மீற வைக்கிறது அவனுக்கு இருக்கிற ஒரே வேலை. அதனால இயேசுடைய சிலுவை, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை தாண்டி எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துருவோம். நமக்கு ரட்சிப்பு எங்க உண்டாச்சு? கிறிஸ்துவனுடைய சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதல் உண்டாச்சு. நம்முடைய பழைய மனுஷன் எங்க அடிக்கப்படுறான்? கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், அங்கதான் அடிக்கப்படுறான். என்னுடைய பழைய வாழ்க்கை தேவனை நினைப்பதிலேயே எங்க சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய பலிக்கு அடுத்துதான் தேவனே சொல்றாரு, அவருடைய அக்கிரமையும் அவருடைய பாவங்களையும் நீங்க நினைப்பதில்லை அப்படிங்கிறது எங்க வருது? சிலுவைக்கு அடுத்துதான் வருது. சிலுவை, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இதை தாண்டி அவருக்கு பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளுகிற இடத்தையும் பாருங்களேன். பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளும் பாருங்க, சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இங்க இருந்து ஒரு மேல ஏறி போனோம். யோவான் அப்படிதான் சொல்றாரு, நான் போய் எப்போ என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கக்கூடிய பேச்சரவாங்க உங்களுக்கு ஒரு பரிசுத்தாவியானவரை பேச்சரவாங்க உங்களுக்கு அனுப்புன்னு சொல்றாரு. அப்ப அவர் அப்படியே ஏறி போனாரா? அவர் எப்படிதான் ஏறி போக முடியும்? மரணிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிர்த்தெழணும், பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படணும். இப்ப எல்லாத்துலயும் என்னென்ன இருக்கு? இதை தாண்டி எதுவுமே வேண்டாம. இந்த வார்த்தையை தாண்டி இதை தாண்டி நம்ம எதையுமே நம்ம நோக்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நாம் முழங்கால் படிட்டு அந்த தேவனுடைய வார்த்தைகளை மீறிவிடாதபடிக்கு, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கல்லான இருதயம் நமக்கு வந்தில்லாதபடிக்கு தேவன் ஒரு தரம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை பார்த்துட்டு மாத்திரவர் கிடையாது. சொல்லலாம், இறைமையானுடைய தீர்க்கதரிசன புத்தகத்துல தன்னுடைய கையில் இருக்கிற களிமண் கெட்டு போன பொழுது அவன் வேறொரு பாண்டமாக அதை உருவாக்கினான் என்று சொல்லப்பட்டது. வேறொரு பாண்டத்தை அவர் இயேசுனுடைய சிலுவைக்கு வேற ஒரு ஆல்டர்னேட் ஒரு டிசிஷன் எடுக்கல, ஆல்டர்னேட்டா ஒரு பாத்து வைக்கல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றால் அது கிருஷ்ணனுடைய சிலுவை, மரணம், அடக்கம் பண்ணப்படுதலையும் அவர் உயிரோடு எழுந்ததிலையும் பரத்திற்கேறி தேவனுடைய வலது பாட்சத்தில் வீச்சிருக்கிறதிலையும் நமக்காக பரிந்து பேசுகிறதிலையும் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை தாண்டி ஒரு இடத்தில் பெயர வேண்டாம். ஒரு விஷயம், நம் வாஞ்சை இருக்கலாம், சத்தியத்தின்படி இல்லை என்றால் அந்த வாஞ்சை நம்மை வஞ்சகத்திற்குள்ளாக கொண்டு சென்று விடும்.
இதை குறித்து உனக்கு மறுமொழி சொல்ல எனக்கு அவசியம் இல்லை என்று ஒரு 3 பேர் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, மன்னனை பார்த்து சொல்றாங்க. நெபுகாத் நேச்சாரேன்னு சொல்லி மன்னனை பார்த்து சொல்றாங்க. யாரா இருந்தாலும் சரி பெரியமானவர்களே, வார்த்தைக்கு விரோதமா எங்களை நடப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அதை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் உயிர் உள்ளவர், அவர் மரணத்தை வென்றவர். எங்களையும் அந்த சாயலிலே, மரணத்தின் சாயலிலே எங்களை நாங்களும் மரணித்தாலும் எங்களை ஒரு உயிரோடு எழுப்புவார். இந்த விசுவாசத்தின் பேர்ல தான் எங்களுடைய ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியமே இருக்கிறது. மற்றபடி உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் அது நடக்கும், நடக்காம போகலாம். அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமி வெந்துருகி அழிந்து போகுமே பாடலாம் பாடியிருக்கிறோமே. அழிந்து போற பூமியில நீங்க 600 கோடி ரூபாய்க்கு வீடை கட்டினா என்ன, கெட்டின மறுநாள் ஆண்டவருடைய வருகை வந்துட்டுனா, பிரியமானவர்களே, வார்த்தைக்கு மீறிட வேண்டாம். தேவனுடைய வார்த்தை, அவருடைய நாமம் ரத்தத்தில் துவைக்கப்பட்ட அங்கி வஸ்திரத்தை தரித்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது, வார்த்தையின்படி ஒப்பு கொடுக்கும். கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, அப்பா எங்கள் கிருபையாய் தந்திருக்கிற நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வார்த்தையை கூட இடைப்பட்டதற்காக உனக்கு நன்றி. பல வார்த்தையை தாண்டி ஒரு வெளிப்பாடுக்குள்ளாக, இந்த வார்த்தையை தாண்டின, இந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக வந்த கிறிஸ்துவை தாண்டி எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய மரணம் உயிர்த்தெழுந்து இதற்காகவே வந்திருக்கு எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து பாடுபடவும் மறிக்கவும் உயிர் 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் இது சொல்லியிருக்கிறபடி இதை குறித்த கண்ணோட்டத்தோட எங்களுடைய ஜீவியத்தை வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டணும். ஒவ்வொருவருடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இந்த வசனத்திற்குள்ளாக எங்களை குடமிட்டு உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கி உடைய வார்த்தைக்குள்ளாகவே எங்களை கட்டி வைத்துக் கொள்ளுங்க சுவாமி. உங்களையே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.